அனைத்து பெண்களின் காவலர் நம்மளுடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். இப்போ ஒரு முறை நம்மளுடைய மருத்துவர் ஐயா சாயங்காலம் 4 மணி இருக்கும், தோட்டத்துக்கு வந்து நம்மளுடைய மாவீரன் அண்ணனை கூப்பிட்டு, என்ன குரு உங்களுடைய மாவட்டத்துல, அரியலூர் மாவட்டத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதே மாதிரி செய்திகளும் வருது அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணா வந்து என்ன சொன்னார், சரிங்க ஐயா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு ஏது பண்ணான்னு தருங்க, ஒரே நைட்டுங்க. மறுநாள் பார்த்தா அந்த இரட்டை டம்ளர் முறை முழுவதும் இல்லை. அதுதாங்க நம்மளுடைய மாவீரன் அண்ணா. அதே போல ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலைய மருத்துவர் ஐயாவை கூப்பிட்டு அவருடைய கையால திறந்து வச்சார். இந்த மாபெரும் சாதனை வந்து நிகழ்த்தினது நம்மளுடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். அதே போல நம்மளுடைய 3 கோடி வன்னியர்கள், இத்தனை வன்னியர்களையும் அன்பால ஒரே வார்த்தைங்க அண்ணா சொல்லுவார், ஏய் அப்படின்னா அத்தனை தம்பிகளும் சரி அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க. இதுதாங்க நம்மளுடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். இப்ப திராவிட கட்சிகள், அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, எத்தனையோ முறை நம்மளுடைய மாவீரன் அண்ணனை கூப்பிட்டு உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம், எங்களுடைய கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க. ஆனா நம்மளுடைய மாவீரன் அண்ணா என்ன அறிமுகப்படுத்தினது, மருத்துவர் ஐயா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எப்பயுமே மருத்துவர் ஐயா கூட தான் இருப்பேன், அவரோடவே பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சவர் நம்மளுடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ ஜாதி சங்கங்கள் இருக்குங்க, ஆனா வன்னியர் சங்கம் அப்படின்னு சொன்னா மட்டும்தாங்க அப்படி ஒரு மகத்துவம். அதுக்கு காரணமும் நம்மளுடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். நம்மளுடைய மாவீரன் அண்ணாவுடைய ஒரே நிறைவேறாத ஆசை நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே ஒற்றுமையா செயல்படுத்தி இந்த கனவை வந்து நினைவாக்கணுங்க. அதே போல இந்த திராவிட கட்சிகள் நம்மளுடைய மாவீரன் அண்ணா மேல இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவர் மேல 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு அவரை கைது பண்ணாங்க. இதையெல்லாம் எதிர்த்து வெளியில வந்து வாழ்ந்தும் காமிச்சவர் தாங்க நம்மளுடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். இந்த இந்தியாவை ஆண்ட சத்திரிய வம்சத்தில் தோன்றி படையாண்ட சத்திரியராய் வாழ்ந்த நம்மளுடைய மாவீரன் அண்ணாவை போற்றுவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், மஞ்சள் வணக்கம், மஞ்சள் வணக்கம்.